நீங்க பாக்குற இந்த பொண்ணு ஒரு வெண்டிகோ மிருகம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஜூன் 10, 2025 அன்னைக்கு மார்னிங் கடலூர் டு பாண்டி போற வழியில இருக்க பெட்ரோல் பங்க்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அதுல அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறவங்க இந்த மாதிரி மார்னிங்ல இருந்து ஒரு லாரி இங்கே நின்னுட்டு இருக்கு, ஆனா டிரைவரை காணோம்னு சொல்ல போலீஸ் அந்த பெட்ரோல் பங்க் போயிருக்காங்க. அங்க போய் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்ததுல ஒரு டிரைவர் தூங்குறதுக்காக நைட் 2 மணிக்கு அந்த பெட்ரோல் பங்க் வந்திருக்காரு. அந்த லாரியை நிறுத்திட்டு பெட்ரோல் பங்க் ஓரத்துல ஒரு இடத்துல பாய் போட்டு படுத்திருக்காரு. அப்புறம் சரியா ஒரு 2:30 மணிக்கு ஒரு பொண்ணு ஸ்கூட்டியை தள்ளிக்கிட்டே அந்த பெட்ரோல் பங்க் போயிருக்கா. அங்க படுத்துட்டு இருந்த அந்த டிரைவரை எழுப்பி இந்த மாதிரி என்னோட ஸ்கூட்டி ஆஃப் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகல, இங்க இருந்து என்னோட வீடு பக்கம் தான், என் கூட கொஞ்சம் தூரம் நடந்து வர முடியுமான்னு கேட்க அவரும் தூக்கத்திலேயே சரின்னு அந்த பொண்ணு கூட ரோட்ல நடந்து போயிருக்காரு. இந்த விஷயத்தை சிசிடிவி கேமரால பார்த்த போலீஸ் சுத்தி இருக்க ஊரு வீடுலாம் செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ண போயிருக்காங்க. அதுல ரமேஷ் அண்ட் கோபால் அப்படின்ற 2 போலீஸ் பெட்ரோல் பங்க்ல இருந்து அந்த பொண்ணும் அந்த டிரைவரும் போன வழியிலேயே அந்த ரோட்ல போயிருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது கொஞ்ச தூரத்துல ரோட்டு ஓரத்துல ஒரு ஸ்கூட்டி பள்ளத்துல விழுந்து கிடந்திருக்கு. இத பார்த்த அந்த 2 போலீஸும் அவங்களோட மேல் அதிகாரி கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு கொல்லிக்குள்ள போய் தேடலான்னு போயிருக்காங்க. அங்க போய் தேடும்போது ஒரு மூலையில அந்த டிரைவரை கூட்டிட்டு போன பொண்ணு உடம்பெல்லாம் காயமா டிரெஸ் எல்லாம் கிழிஞ்ச நிலையில மயக்கத்துல கிடந்தா. அதை பார்த்த போலீஸ் ஷாக் ஆகிட்டு மத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க. இங்க தான் நீங்க அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணோட பேரு அனிதா. அவ கடலூர்ல இருக்க முத்துகிருஷ்ணபுரம், ஆனா அவ சென்னையில ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றா. லாஸ்ட் வீக் அவளோட கம்பெனில இருந்து அவளை இமாச்சல் பிரதேஷ்க்கு ட்ரிப் கூட்டிட்டு போயிருக்காங்க. 1 வீக் ட்ரிப் போயிட்டு அன்னைக்கு நைட் தான் அவ ஊருக்கு வந்தா. அவளோட ஸ்கூட்டியா ஸ்டாண்ட்ல போட்டு வச்சிருந்தா. அதை எடுத்துட்டு வரும்போது தான் வண்டி நடு ரோட்ல ஆஃப் ஆகிருக்கு. அதனாலதான் அந்த அனிதா அந்த டிரைவர் கிட்ட ஹெல்ப் கேட்டு கூட்டிட்டு போயிருக்கா. ஓகே, இப்ப கதைக்கு வருவோம். போலீஸ் அனிதாவை ஹாஸ்பிடல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அவ சுய நினைவுக்கு வந்தா. அப்ப போலீஸ் அவகிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு அவ சொன்னது, நான் வண்டி ஒர்க் ஆகலன்னு அந்த டிரைவர் கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவரும் ஓகேன்னு என் கூட கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது சடனா அந்த டிரைவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். நான் அவனை தள்ளி விட்டுட்டு ஓட பார்த்தேன், ஆனா அவன் என்ன புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுல நான் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கா. அப்புறம் டாக்டர்ஸ் அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு அவ உடம்புல கிராச்சஸ் மட்டும் தான் இருக்கு, அவகிட்ட யாரும் தப்பா நடந்துக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதுல போலீஸ்க்கு கன்ஃபியூஷன். பிகாஸ் அந்த டிரைவர் அந்த பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணிருந்தா அதை அவன் பண்ணிட்டு லாரி எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா அந்த பொண்ணை அவன் ரேப் பண்ணல, அவனையும் ஆள காணோம், வண்டி அங்கேயே தான் நிக்குது. சோ அவனுக்கு வேற ஏதோ நடந்திருக்குன்னு போலீஸ் மறுபடியும் அந்த பண்ருட்டி டு கடலூர் ரோடு ஃபுல்லாவே தேட ஆரம்பிச்சாங்க. அவங்க தேட ஆரம்பிச்சு 2 நாள் ஆகிடுச்சு, ஆனா எந்த க்ளூவும் கிடைக்கல. அதே டைம் அந்த அனிதா வீட்டு பக்கத்துல இருந்த நிறைய நாய்ங்க ஒரே நைட்ல இறந்து போச்சுங்க. அதை பார்த்தா ஏதோ ஒரு மிருகம் அதுங்களை கொடூரமா கடிச்சு கொண்டது போல இருந்திருக்கு. அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் புலி இல்லனா சிறுத்தை ஊர் பக்கம் வந்திருக்கலாம், அதுங்க தான் நாய்களை கொண்டு இருக்கணும்னு நம்பினாங்க. இந்த பக்கம் 4 நாள் ஆகிடுச்சு, போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த டிரைவரை பத்தி எந்த க்ளூவும் கிடைக்கல. ஆனா அதே 4வது நாள் அந்த அனிதா வீட்டு பக்கத்து வீட்டு கை குழந்தை காணாம போயிருக்கு. இப்படியே போலீஸ் அந்த பக்கம் டிரைவரை தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பக்கம் அனிதா ஊர்ல குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாரையும் ஏதோ ஒரு மிருகம் கொடூரமா கடிச்சு சாகடிச்சிருக்கு. ஆனா ஊர்க்காரங்களாம் புலியோ இல்ல சிறுத்தையோ ஏதோ ஒண்ணுதான் நைட் ஆனா ஊருக்குள்ள வருதுன்னு நம்பினாங்க. அப்புறம் 12வது நாள் போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதாவது ஒரு டெட் பாடி ஹை வோல்டேஜ் டவர் மேல தொங்கிட்டு இருக்குன்னு. அதை பார்த்தவங்க சொல்ல அந்த இடத்துக்கு போலீஸும் தீ அணைப்பு துறையும் வேக வேகமா போனாங்க. அங்க போய் அந்த டவர் மேல தொங்கிட்டு இருந்த பாடியை கீழே இறக்கி பார்த்து எல்லாரும் மிரண்டு போனாங்க. பிகாஸ் அந்த டெட் பாடி அந்த டிரைவர் தான். அவரோட நெஞ்சை யாரோ பொளந்து அவரோட இதயத்தை எடுத்து கொன்னுட்டு அவர் அந்த டவர் மேல தொங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த டவர் பக்கத்துல இருக்க ஒரு மோட்டார் கோட்டையில செக் பண்ணும்போது அங்க ஒரு மொபைல் போன் இருந்திருக்கு. போலீஸ் அந்த மொபைல் செக் பண்ணிருக்காங்க. அதுல ரீசெண்டா எடுத்த ஒரு வீடியோ ஒன்னு இருந்திருக்கு. அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்து ஒரு செகண்ட் மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் கதி கலங்கி போனாங்க. அப்படி அந்த வீடியோல என்ன இருந்துச்சுன்னா, அனிதா அந்த டிரைவரை பெட்ரோல் பங்க்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த அனிதா அந்த டிரைவர் கூட ஜாலியா வழிஞ்சு பேச ஆரம்பிச்சிருக்கா. அதான் அந்த டிரைவர் ஜாலியா நினைச்சுக்கிட்டு அனிதாவுக்கே தெரியாம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அனிதா அந்த டிரைவரை கொல்லிக்குள்ள போலான்னு ஸ்கூட்டியை ஸ்டாண்ட் கூட போடாம கீழே போட்டுட்டு அந்த டிரைவரை கூட்டிட்டு கொல்லிக்குள்ள போயிருக்கா. அப்படி 2 பேரும் பக்கத்துல இருக்க ஒரு மோட்டார் கோட்டைக்கு போய் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும்போது சடனா அந்த டிரைவர் அனிதாவை கட்டி பிடிச்சிருக்காரு. அது வரைக்கும் ஜாலியா பேசிட்டு இருந்த அனிதா சடனா ஒரு வெண்டிகோவா, அதாவது பாதி மனுஷி பாதி ஓனான் போல தலையில கொம்பு வச்சிருக்க ஒரு கொடூர மிருகமா மாறி அந்த டிரைவரோட நெஞ்ச பலந்து அவரோட இதயத்தை எடுத்து சாப்பிட்டிருக்கு. அந்த அவரை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் எலக்ட்ரிக் டவர் மேல தொங்க விட்டுருக்கு. நடந்த எல்லாமே அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆகிருக்கு. இத பார்த்த போலீஸ் பயந்தாலும் அவங்க கடமையை செய்ய வேக வேகமா வெண்டிகோவா இருக்க அனிதா ஊருக்கு போயிருக்காங்க. அங்க போய் இந்த ஊர்ல நடக்கிற கொலைக்கு காரணம் புலியோ இல்ல நரியோ இல்ல, அந்த அனிதா தான். அவ ஒரு வெண்டிகோ மிருகம்னு சொல்ல ஊர்காரங்க ரொம்பவே அதிர்ந்து போனாங்க. சரி, அந்த பொண்ணை கொண்டுட்டா எல்லாம் சரியாகிடும்னு ஊர்காரங்க தீப்பந்தத்தையும் கட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த அனிதா வீட்டுக்கு போனாங்க. ஆனா அங்கதான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக். பிகாஸ் ஊர்காரங்க போய் அந்த அனிதா வீட்டை பார்க்கும்போது அவ பயங்கரமான வெண்டிகோவா மாறி அவளோட அப்பா அம்மா தம்பின்னு 3 பேரையும் கொன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இத பார்த்த ஊர்காரங்க மிரண்டு போனாங்க. போலீஸ் அவங்க கையில இருந்த துப்பாக்கியால வெண்டிகோவை சுட ஆரம்பிக்க அந்த வெண்டிகோ அலறி அடிச்சு அங்க இருந்து ஓடி போய் சவுக்கு தோப்புக்குள்ள புகுந்திருக்கு. பின்னாடியே ஊர்காரங்களும் போலீஸும் மறுபடியும் அந்த வெண்டிகோவை துரத்திக்கிட்டு சவுக்கு தோப்புக்குள்ள போயிருக்காங்க. ஆனா விடிய தேடியும் அந்த வெண்டிகோவை சுத்து வட்டாரம் எங்கேயும் காணோம். இது நடந்து 1 வாரம் வரைக்கும் நைட் ஆனல யாரும் வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது. மொத்த கடலூரும் பயத்துல இருந்தாங்க. ஆனா பல நாள் ஆகியும் அந்த வெண்டிகோவை எங்கேயும் காணோம். ஒருவேளை போலீஸ் சுட்டதால அது செத்துருக்கும்னு எல்லாரும் நம்பினாங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் ஹிமாச்சல் பிரதேசல நடந்த ஒரு உண்மை சம்பவ வீடியோ நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த வீடியோல சேம் அதே வெண்டிகோ தான் ஒரு கிராமத்துல இருக்க பல பேரை கொடூரமா அடிச்சு கொண்டு இருக்கு. சரி, ஆக்சுவலி என்னதான் ஆச்சு? யார் அந்த வெண்டிகோ? அது எப்படி அனிதாவை
என்னவா மாறிச்சுன்னு கேட்டீங்கன்னா, இமாலயா ஃபாரஸ்ட்ல நிறைய இடத்துல சூனியக்காரங்களும் மந்திரவாதிகளும் சக்தி வேணும்னு மாந்திரிக தாந்திரிக விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விஷயம் தான் இந்த வெண்டிகோ. புரியுற மாதிரி சொல்லணும்னா, மானோட ரத்தத்தையும் ஓனனோட ரத்தத்தையும் பூஜை பண்ணி அதை குடிச்சா அதுல இருந்து ஒரு பவர் வரும். அந்த பவர் இருந்தா ஒரு நார்மல் மனுஷன் இன்னொரு மனுஷனை கொண்டு அவங்களோட உருவத்துக்கு மாற முடியும். அண்ட் அவங்க எப்பலாம் நினைக்கிறாங்களோ அப்பலாம் அவங்களால இந்த மாதிரி ஒரு கொடிய மிருகமா மாற முடியும். இதுதான் வெண்டிகோ. சோ ஆரம்பத்துல அந்த அனிதா அவளோட கம்பெனி கூட ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு டூர் போனால அங்க யாரோ ஒரு மந்திரம் பண்றவங்க அனிதாவை சாகடிச்சு அவளோட உருவத்தை எடுத்துக்கிட்டு கடலூருக்கு வந்து இங்கேயும் நிறைய பேரை கொண்டு சாப்பிட்டு இருக்கு. இந்த வெண்டிகோ சக்தி அடையறவங்களுக்கு ஒண்ணுதான், யாரை பார்த்தாலும் கொன்னு அவங்கள சாப்பிடணும். ஒரு ஆழ்ந்த பசி மாதிரி, லைக் ஜாம்பி மாதிரி. சரி, அப்ப தப்பிச்சு போனா அந்த வெண்டிகோ உயிரோட இருக்குமா இல்ல போலீஸ் சுட்டதால செத்துருச்சான்னு கேட்டா, வெண்டிகோ அப்படின்ற மிருகத்தை 100 தடவை சுட்டாலும் பெருசா அதுக்கு ஒண்ணும் ஆகாது. அது மட்டும் இல்லாம முதல் உலக போர், இரண்டாம் உலக போர்ல ஹிட்லர் வெண்டிகோ பவரை பயன்படுத்தி நிறைய நாடுகளை வென்றதா சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த வெண்டிகோ கண்டிப்பா திரும்பி வரும்.